அதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அட்டடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்து நிக்காம போட்டு 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 போட்டு. அப்பாடா. ஃபர்ஸ்ட் வந்து முக ஸ்டாலின் கட்சியில இருந்தே இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. இப்ப எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள்தான். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி. இது அது இல்ல. அதெல்லாம் 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. வீட்டுக்காரர் பொண்டாட்டியா. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால எனக்கு அவரை பிடிக்கும். முக ஸ்டாலின் பிடிக்காது. இப்பெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவரு. நான் நினைக்கிறேன் உனக்கு மைண்ட்ல ஏதோ ப்ராப்ளம். உடம்பு பூரா வெறி பிடிச்சிருக்கு. அது அறிவுரையெல்லாம் சொன்னா போகாது. உனக்கு என் வழிதான் கரெக்ட். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓலாமணி என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. நேரா புண்ட சாட்டை ஓட்டை சீமான் சாமான் அப்படிலாம் பேசக்கூடிய திரு ஓலா மணி அவர்கள், லயோலா மணி அவர்களை வந்து கொடி சேர்த்திருக்காங்க. சிலபஸ் எல்லாம் வந்து இனி வந்து தீண்டாமைக்கான பாடல். இப்போ வந்து தீண்டாமை என்பது ஒரு பெருங்கொடுமை, தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல், தீண்டாமை என்பது ஒரு மனித தன்மையற்ற செயல் எடுத்துருவாங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதானே கருத்து. தளபதி விஜய் இதான் முதல் பக்கத்துல இருக்கும். நீங்க வந்து சமூக நீதிக்காக சமூக நீதி கருத்துக்கெல்லாம் பாடத்துல இடல. சரி இல்ல ஊருக்குள்ள புறக்க வேணும் பேரப்புள்ள, இந்த பாடம் வச்சிருவாங்க. இதை எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து இருக்கும்ல, அதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு வந்து வாடி 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 கைப்படாத சீடி. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். வாடி வாடி கைப்படாத சீடி. 1000 வால்ஸ் பல்ப் போல கண்ணு கூசு தேடி. இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். கடவுள் வாழ்த்து பாடலுக்கு தலைவர் அப்படி இல்ல. நார வாய் வச்சுக்கிட்டு இவதான்டா அன்னைக்கு சொன்னா. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? மனசு விட்டு அழுது. பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா, ஆண்களுக்கு இல்லையா என சிங்கப்பெண் போலீசாரிடம் தாவேகா வழக்கறிஞர் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் அரங்கேறியுள்ளது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பார்த்தாச்சு. இன்னைக்கு வாங்கணும்ன்றதை விட அவரை பார்த்ததா ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. தட்டி காய போட்டுருவேன்.
ஒன்ற பட்டணத்து வேலையில எங்கிட்ட வச்சுக்கிறே நீயே. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. கொடுக்கும் போது தேங்க்ஸ் சொன்னோம், வரும்போது நன்றிமானாரு. அதே எவ்வளவு சந்தோஷம். அவரு பேசுறது கேட்கறதே சந்தோஷம் இருந்துச்சு. சார் வாயா செய்து வாயா செய்து சார் 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 இங்க இருந்தா காக்குது இங்க இருந்தா காக்குது. அவ்வளவு அழகா இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவர் போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும் ஆசை. இன்னும் வாங்கல, கொடுத்து வச்சுட்டேன். இன்னும் வீட்டுல வாங்கி வைக்கல. அதான் என்ன இருந்தது உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையா? பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா. படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து. இதுதான் என் கருத்து. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. யாரும் விட மாட்டேங்கிறாங்க தலைவா. நீ நல்லா இருந்தா போதும் தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா பர்சனலா நான் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்தணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு மட்டும் ஓகே சார். மாண்பு முதல்வர் வந்திருக்காரு, மிகச் சிறப்பான பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கே சிரிப்பா இருக்கு. சோ இனிமேல் வந்து டிஎம்கேயும் கிடையாது, ஏடிஎம்கேயும் கிடையாது. ஒன்லி டிவிகே மட்டும் தான் நல்லாட்சி, மக்களாட்சினா. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். ஓகே, இன்னைக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுறது? அவர் வந்து நமக்கு நலத்திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காரு. மர்க்கா சொல்லு. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காரு. மர்க்கா சொல்லு. இனிமேல் வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க சிஎம் ஆனதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிண்ணா. நல்லா செய்யணும் நீங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீங்க இதே மாதிரி பொறுமையா இருந்து மக்களுக்காக நீங்க ரொம்ப நல்லது செய்யணும்னா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏடா ஏற்படுத்த சொல்றேன். நாங்க என் பையனை பார்க்க வர விஜய். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எதனால ஒரு பையன் சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு அவரு? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அவரு இப்ப பண்றாரு, படம் நடிச்சாலும் நல்லா பண்ணுவாரு. இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? விடமாட்டோம், குழந்தைங்களை விடமாட்டோம் அப்படின்றாங்க. அப்படியா? வேற பாஸ்லாம் வச்சிருக்கீங்க? பாஸ் 2 பாஸ் வச்சிருக்கோம். சரி. விட மாட்டேங்கிறாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா? ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க? ரெக்வெஸ்ட் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. நான் பெரிய ஃபேன், விஜய் ஃபேன். ஆமா, இப்ப என்ன அதுக்கு வர பார்க்கலான்னு வந்தா விட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தேன். எனக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? விடல. இப்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. இனிமேல் இந்த ஆட்சி மட்டும்தான் இருக்க போகுது. டிவிக்கே வாழ்க. போத்தா வேலை ஏத்தவள. விஜயண்ணா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். 41 பேர் உயிர் இழந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே.
ஆக்சுவலா அவர் இதுக்கு காரணமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு தீய சக்தி தான் காரணம். இதுக்கு 41 பேத்துக்கு அரசு வேலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்பயும் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது போன கவர்மெண்ட்லயே அவங்க அரசு வேலையை கொடுத்துருக்கணும். இடியட்ஸ் இவங்க எல்லாமே அறகுற நாயிங்க. 41 பேர் இறந்ததுக்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு நிவாரணமோ இல்ல ஒரு ஹெல்ப்போ எதுவுமே பண்ணல. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஒரு நிவாரணமோ இல்ல ஒரு ஹெல்ப்போ எதுவுமே பண்ணல. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? போய் சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா